இப்ப 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், மந்தைகள், பொன்னு, வெள்ளி, செல்வம், 2 மடங்கு ஆசீர்வாதம். ஜனங்கள்லாம் பரிகாசம் பண்ணாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் பரிகாசம் பண்ணினாங்க, நண்பர்கள் எல்லாம் குற்றப்படுத்தினாங்க, அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. தனித்து விடப்பட்ட நிலைமை, என்ன தாழ்ந்து போன சூழ்நிலையில அவமான நிந்தைக்கு நடுவில் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து 2 மடங்கு எல்லாவற்றையும் பெருக பண்ணினார். வெர்க்கத்திற்கு பதிலாய் 2 மடங்கு ஆசீர்வாதம். இந்த யோபுடைய வாழ்க்கையில நடந்த மாதிரி உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். 2 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகிறாரு. இழந்து போனதை 2 மடங்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களை பரிகாசம் பண்ணினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை அசட்டை பண்ணினவர்கள் ஆச்சரியப்படும்படி உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதான் வாக்கு தத்துவம்.